ஏலே ஆட்டம் போடாதரா, வாடா ஓரமா பஸ் ஸ்டாண்ட்ரா. கண்ணு வச்சு காது வச்சு பஸ் ஓட்டுறாங்க. இந்த மனுஷன் மக்க போறாங்கடா ஓட்டுறாங்க. ஆத்து அநியாயம் பண்றாங்க பஸ்ஸுக்காரங்க. பஸ் வந்தா சொல்லணும்டா, ஆத்தாளுக்கு படிக்க தெரியாது. என்ன கருமாத்தூர் பஸ் வந்தா பார்த்து சொல்லு. என்ன ஆமா, பல்ல பல்ல காட்டு. பசியும் காணா ஒன்னையும் காணா. பச்சி இருக்குது அதுக்குள்ள வாங்கி போகும்போது வாங்கி போகும்டா. அப்புறமா வாங்கிட்டீங்க பாரு, பூரா ஈ மூச்சு கிடக்கு. இதை போய் வாங்கிட்டு இருக்கு பாரு, சும்மா இரு. ஏப்பா தம்பி சொல்லுமா, கருமாத்தூர் பஸ் எத்தனை மணிக்கு வரும்? எந்த ஊர் தான் போன? கருமாத்தூருக்கு. எனக்கு காதும் கேட்காதா? கருமாத்தூரா? கிழக்கு கருமாத்தூரா மேற்கு கருமாத்தூரா? கருமாத்தூர் ஒண்ணுதான்டா இருக்கு. ஓ, அந்த உசிலம்பட்டி போற வழியில. உசிலம்பட்டில இருந்து கிழக்க கருமாத்தூர் தெரியாதா? ஆமா, அந்த கோயில் ஒரு பெரிய கோயில் கட்டி இருக்காங்க. ஆமா, அது வாளாந்தூர். எங்க அப்பா முடிச்சாமி வாளாந்தூர். நான் வாக்கப்படுறது கருமாத்தூர். சரி சரி. எந்த கோயில் கும்பிடுவைய? நான் எல்லா கோயிலும் கும்பிடுறாள். எல்லா கோயிலும் கும்பிடுறியா? சரி சரி. பஸ் வருமா? பஸ் வந்துட்டு தானே இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எல்லா பஸ்ஸும் வந்துட்டு தானே இருக்கு. எல்லா பஸ் வருதுடா. கருமாத்தூர் பஸ் வரும். படிக்க தெரியாதுடா, அதுக்காக கேக்குறேன். வந்தா சொல்றியா? வந்தா சொல்றேன். எனக்கு வேலை இருக்கு. எனக்கு இங்க டீ ஆத்துற வேலை விட்டுக்கிட்டு. நீ என்ன வாயில ஆத்துற? பார்த்தா சொல்றேன். வாயில அந்த வண்டி இப்பதான் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தவங்க இப்பதான் கேட்டுட்டு போனாங்க. இப்பதான் போகணுமே. இப்பதான் போச்சா? ஆமா, நீ சாயங்காலம் தானே அது வரும். இந்த ஏனா பஸ் வருமே, சிவப்பு பஸ். ஆமா, அது எத்தனை மணிக்கு? அது எப்ப வருது எப்ப வரல. அது வாரது ஒண்ணுதான், வராது ஒண்ணுதான். போ. டீ சாப்பிடுறீங்களா? நமக்கு டீ நல்ல டீ, ஒரிஜினல் பால், நாட்டு பால்ல போட்ட டீ. எங்கேயுமே நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள உங்களுக்கு இந்த மாதிரி டீயே கிடைக்காது. ஒரு தடவை குடிச்சு பாத்தீங்கன்னா வட்டம் வந்தா அந்த பேரங்கல்ல தான் குடிப்பீங்க. அது ஆத்தாளுக்காக சொல்றேன். இப்ப சாமி இறங்கி இருக்கிறேன். நான் இப்ப வெளியில எங்கேயும் குடிக்க மாட்டேன். எங்கேயும் குடிக்க மாட்டேன். இப்ப சாமி இறங்கி இருக்கு. வெளியில பச்சை தண்ணி பல்ல விடாம இருக்கு. வீட்டுலதான் எதா இருந்தாலும் போய் சாப்பிடுக்குறேன் பண்ணுக்குறேன். ஆடு பயமான ஓப்ப ஆடிட்டே இருக்கேன். ஆட்டை பிடிச்ச செல்ல நோட்டிக்கிட்டு ஆட்டை போட்டுக்க இருப்பான். குத்தி வைக்க ஆடாம ஒரு குத்தி வைக்க அவனைய. இப்ப நம்ம ஐயப்பன் சீசன், நம்மளும் சாமி பாத்திரம் சுத்தமா அது எங்க சாமிக்கு ஒத்துக்குறாதுப்பா. நான் பேச்சியம்மா வராடு இல்ல, அப்படியே வாயெல்லாம் புண்ணா போகும் இந்த வடையத்துண்டா. சாமி சொல்லுவீங்களா? குறியெல்லாம் சொல்ல மாட்டேன். பெட்டி போகுது நம்ம கருமத்தூருக்கு மூணு சாமிக்கு. அப்ப பேச்சியம்மா ஆடி போவேன். அண்ணன் 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 கொலை ஓட்டு போவேன். நான் ஆடி பார்த்தது இல்லையா நானு. எங்க அப்பா மட்டுக்கு ஆடுங்க. என்னதுரா வாய்க்கு மறந்து போச்சு, வயசாகி போச்சுல்ல. தள்ளி நின்று பேசுங்க. அந்த பாப்பா வெட்டி பெட்டி தூக்கி போக பாத்திருக்கியா? ஆமா, அந்த எல்லாம் ஆடி போவாங்கல்ல, எல்லாம் எங்க அண்ணங்கதே. இந்த கரும்பு திங்கிற சாமின்னு சொல்லுவாங்க. ஆமா 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 ஆமா, அங்கதே இல்ல. ஆனா கரும்பு திண்டுச்சு ஒரு பழமொழி சொல்றாங்க. அது பெரிய கோயில்லப்பா, கருமாத்தூர் புருஷமுட்டு கோயில். கல்லானையும் கரும்பு திண்டுச்சு, வெள்ளானையும் வேதம் சொல்லிச்சான். சும்மா லேசில் நினைக்காத, ரொம்ப துடியான மாயன். தம்பி அவரு கொஞ்சம் ஓரம் இல்லப்பா. இங்க நின்று கடு கடு கடுன்னு பேசுறீங்க. அந்த டீ கடைக்காரன் பேச உங்கள்கிட்ட ஓரம் நின்ற பச்சி வேற கேட்டுக்கிற மூஞ்சியை பாரு. அதை பச்சி வேற வாங்கிட்டு பாத்தியா எப்படி கேட்டு. வேணாம், என்ன வயலா வீசுன வயலா இருப்பியா? பசவே என்ன காணமாடா. இதெல்லாம் இப்படி கராக்கியா நம்மளுக்கு வந்துச்சுன்னா எப்படி டீ கடை ஓடும்? நல்லா சுட இப்படி பச்சைனால மொறுமொறுன்னு போட்டு வச்சிருக்கோம். நல்ல தெரியாத பையமக்க இப்படி கரையை மறைச்சிட்டு வந்து விடிய காலம் நின்றுகிட்டு இருக்கீங்க. கந்து காரை வந்துருக்கேன். பஸ் ஸ்டாண்ட்ல கடை வச்சாலும் இப்படித்தான் இருக்கு, எங்க கடை வச்சாலும் இப்படித்தான் இருக்கு. பச காணமாடா. கிழவி என்னடா காலையில அங்கிட்டு தள்ளி நின்று பஸ் வந்தா சொல்றேன் இருக்கேன். இல்லாட்டி அவங்க அந்த கண்டக்டர் அவங்ககிட்ட கேளு. எங்க வந்து கடையை மறைச்சு ரெண்டு இருந்தா காலையில வியாபாரத்தை கிடக்குற மாதிரி. என்னடா கடையை மறைச்சு? நான் இங்க ரோட்ல நிக்கிறேன். ரோட்டு பஸ் ஸ்டாண்ட்ல அப்புறம் கடை முன்னாடி நின்று அப்புறம் எங்க நிக்கிற? என்ன கடை முன்னாடி கடை அங்க இருக்கு, நான் இங்க நிக்கிறது. அப்புறம் நாங்க தான் வாங்கியிருக்கோம். அப்புறம் நீங்க வந்து கடை போட வாங்கிட்டீங்களா? கடை அப்புறம் வாடகை எத்தனை லட்சம் கொடுத்துங்க கடை விட்டு உட்காந்துருக்கும் தெரியுமா? அதுக்கு விடிய காலம் ஒன்னே மாதிரி ஆளுகளை வந்து அப்புறம் கடை வியாபாரம் எப்படி ஓடும்? ஆமா, இதே மாதிரி ஆளு வியாபாரம் வந்து மூஞ்சி கடு 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 இருக்கேடா. நீங்க சாயங்காலம் கந்து 2000 ரூபாய் கட்டணும். நீ கட்டுவியா? நான் கட்டி விட்டு வந்து 1 மணி நேரமா மறைச்சு இப்படி குறுக்கால உட்காந்துட்டுனா வாடகை வியாபாரம் வாங்க. நானும் வீட்டு வாசல்ல நிக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட் கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட்ல நான் பாட்டுக்கு நின்றீங்க. உடனே என்னடா செய்யறேன்? பஸ் ஸ்டாண்டு தான் வாடகை நாங்க கொடுக்குறோம். நீ கொடுக்குறியா? நீ பாட்டுக்கு வருவ போவ. அப்புறம் யாருங்க வாடகை கட்டுறது? எங்களை லட்சக்கணக்குல கந்து எடுத்து போட்டு இங்க லீஸுக்கு எடுத்து உட்காந்துருக்கோம். லட்சக்கணக்கு போட்டுருக்க ரைட்டு. எங்களை மாதிரி ஏழை எளிய மக்கள் வாடுறதுதான பஸ் ஸ்டாண்டு.
இல்ல டீ கடை மட்டும் வித்தா போதும். டீ கடை போய் பஸ் ஏறுங்க. எந்த முக்குல போய் பஸ் வர்ற முக்குல இங்க கடைக்கு வியாபாரத்துக்கு தான் கடை வச்சிருக்கோமா, அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு நாங்க பணம் கட்டுறோமா, நீ பணம் கட்டுறீங்க? கவர்மெண்ட் பணம் கட்டுறதுக்காக நாங்க ஊரை விட்டு ஓடி கம்மாக்குள்ள போய் உட்காந்துக்கிறட்டா? கம்மாக்குள்ள போய் அங்கேயே உட்காரு. கம்மாக்குள்ள போய் காய வச்சுக்கிட்டு இருக்கீங்க. காய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவாங்களா? வியாபாரத்தை மறைக்காம என்ன செய்ய பாப்பா? இங்கதான் நிப்பேன் நானு. பசே வராது. அப்புறம் இங்கனே வந்து மறைச்சு நின்றுக்கிறேன். ஏண்டா அது 100 ரூபாய்க்கு ஆட்டோ கொடுத்து போக வேண்டியதானே? 100 ரூபாய்க்கு கொடுத்து ஆட்டோ போற அளவுக்கு வசதி இருக்கு. களை வெட்டி கஞ்சி குடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு நேரம் வந்து பசேர வந்துக்கிட்டு நீ இப்படி கடுகு கடுகு இப்ப வேலையை கெடுக்கிற பொழப்பு கெடுக்கிறேன்னு கடை பில்டிங் தானே காசு கொடுத்துருக்க. நீ மட்டும் இல்ல, நிறைய டீ கடைக்காரங்க இப்படித்தான் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பில்டிங் அங்க இருக்கு, இங்க வந்து நடுரோட்ட காத்துக்கிறீங்க டீ கடை வைக்கிறோம். ஒரு இணைய மாதிரி வயசானவங்க வந்தா உட்கார செய்ய இடம் இருக்கா? எங்கனையா வேற இருக்கான்னு பாரு. பூரா சட்டி முட்டி பழம், அங்கிட்டு பூரா கொய்யாப்பழம் மாம்பழம் வச்சுக்கிட்டு அவளுங்க வாங்கினா எங்க ஆத்தே தங்கம்ன்றாங்க. வேணாம்ட்டு அவளுவாடு குண்டக்க மாட்டாங்க பேசுறாங்க. ஏன்டா அந்த அநியாயம் பண்றீங்க? பஸ் ஸ்டாண்டுல விலைக்கு வாங்கின மாதிரி பேசுறீங்கடா. அதெல்லாம் ஒரு தொழில் பண்ணாதான் அதோட கஷ்டம் தெரியும். என்ன தெரியும்? தொழில் பண்ணாதீங்க. ஒரு தொழில் பண்ணி தண்ணியை மோந்து விட்டு கடை லைசன்ஸ் கட் பண்ணி விட்டாங்க. தெரியும், பாத்துருப்பீங்க. செல்லுல ஒரு ரூபா சேர்த்து வச்சுட்டா ஐயான்றீங்க. இந்த பச்சை ஒரு 10 ரூபாய்க்கு விற்காம அப்புறம் எவ்வளவு வைப்பாங்க? நீ எப்படி 100 ரூபாய்க்கு கூட இல்லைன்னா அதெல்லாம் சொல்லல. எங்க மாதிரி கேள்வி காட்டில மட்டும் வெடுக்கு பேசாதீங்க. இங்க நின்றாலும் நிக்காதுன்ற, அங்க நிக்காதுன்ற கடை வாங்கினா நல்லா வந்து வாங்கலாம். கவர்மெண்ட் போய் கேளு. நாங்க கவர்மெண்ட் போய் கவர்மெண்ட் போய் எங்களுக்கு உட்காருக்கு நல்ல வசதி பண்ணி கொடுங்க, கடைக்காரங்க எல்லாம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு போய் அங்க கேளு. எங்கிட்ட கேட்ட நாங்க வந்து கடை முன்னாடி உட்காருங்க. பசங்க வந்தவன் நான் தான் கேட்கணுமா? நீதான் அப்புறம் பொதுமக்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டி இருக்கோம். ஆமா, பொதுமக்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் தான் கட்டிக்க. நாங்க நின்ற மிச்சம், நாங்க உட்கார்ந்து மிச்சம், நாங்க படுத்து எந்திரிச்ச மிச்சம் நடுவுல உட்காரு. போட டீ கடை போட அங்கிட்டு போய் பேசிட்டு மூஞ்சிய பாரு, முகரைய பாரு. இந்த கடையில பச்சி வேற வாங்கி தின்னு பச்சி. இவன் மூஞ்சிய பாரு, பச்சி திங்கிற மாதிரியா இருக்கு. வாடா அங்கிட்டு. பஸ் வந்துருச்சு உங்களுக்கு. பஸ் வந்துருச்சா பாடுற மாயி பாருப்பா, வந்துருச்சா பாரு. கைய மாறடா போடா. எப்பயாச்சும் போங்க, இடத்த காலி பண்ணுங்க. தொலைஞ்சிட்டோம். வியாபாரம் இல்லாம இந்த பாட்டு தொலைட்டுமா. மூஞ்சி போல பிச்சு குத்தி விட்டுருக்கேன். சுடுதண்ணி பிடிச்சு ஊத்தி விட்டுருவேன். நீ ஊத்துற கடையும் பாரு, காலையும் பாரு, மூஞ்சியும் பாரு. வாடா பஸ் ஏறுறா, வாடா பஸ் வந்துருச்சுடா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.